சந்தோஷமா வாழ முடியுமா? நான் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், மாப்பிள்ளை கிட்ட போன்ல பேசுனேன். அவர்கிட்ட நீ ஒழுங்காவே பேசுறது இல்ல, அவர் போன் பண்ணாலும் அட்டெண்ட் பண்றது கிடையாது. அதனால தான் நாளைக்கு கல்யாணம் ஒண்ணே உனக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆமா அஞ்சலி, நிச்சயம் கூட ஒண்ணும் தெரியல, ஜாலியா இருந்து. ஆனா கல்யாணம் ஒண்ணே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? என்னது? உனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை பையன் தானே? இல்ல அஞ்சலி, நாளைக்கு கல்யாணத்துல விதவிதமா சாப்பாடு போடுவாங்கல்ல, அதான் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அட சோத்து மாடு, உன்னையெல்லாம் தீர்த்துக்கிடவே முடியாது. கவலைப்பட்டதெல்லாம் போதும், ஹாப்பி ஆயிரு. நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு எங்க வீட்டுல யாருக்குமே கவலையே இல்ல அஞ்சலி. எல்லாரும் அவிய பாட்டுக்கு இருக்காவ. ஆமா, உனக்கு கல்யாணம்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அப்படிதான் இருப்பாங்க. கையில ரூபா இருந்தா கூட ஹோட்டலுக்காவது போய் சாப்பிட்டா கூட இந்த கஷ்டம் போயிருக்கும். ஆனா ரூபாய் எங்க அம்மா புடுங்கிட்டு என்னையும் போட்டு அடின்னு அடிச்சுட்டா. பின்ன நகை எடுத்துட்டு போய் வித்தா அடிக்காம கொஞ்சமா செய்வாங்க. நல்ல வேளை நீ என்னையும் மாட்டி விடாம இருந்தியா, அதுவே சந்தோஷம். என்னைய மட்டும் மாட்டி விட்டுருந்தா எங்க வீட்டுல என்னைய துவச்சு தொங்க விட்டுருப்பாங்க. எப்படியோ நல்ல வேளை நீ காப்பாத்தி விட்டுட்டா. நீ சொல்லக்கூடாது, நல்லா அதான் சொல்லல. எங்க அம்மா நீ எப்படி தெரியுமா அடிச்சா? ஆமா, நகை எடுத்துட்டு போய் வித்தா யாரா இருந்தாலும் அடிக்கதான் செய்வாங்க. நான் கூட நீ தெரியாம எப்படியாவது தப்பிச்சு உன் புருஷன் வீட்டுக்கு போயிடுவியோன்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு அடியும் வாங்கிட்டேன். ரொம்ப பாவம் தான். கல்யாணம் முடியற போற பொண்ண போட்டு தோத்தவனே துவச்சு விட்டுட்டாங்க. ஆமா அஞ்சலி, என்னும் உள்காயம் அப்படியே தான் இருக்கு. அடிச்சது கூட பரவாயில்ல, அந்த ரூபாயாவது தந்திருந்தா நான் இன்னும் 2-3 தடவை போய் சாப்பிட்டுருப்பேன். நாளைக்கு வேற கல்யாணம், ஹோட்டலுக்கு கூட போக முடியாம உட்கார்ந்துருக்கேன் அஞ்சலி. சோத்து மட்டும் இன்னைக்கு சாயங்காலம் மண்டபத்துக்கு போயிருவோம். மண்டபத்துல டேஸ்டான சாப்பாடு இருக்கும். 21 ஐட்டம்ஸ் போடுறாங்களா உன்னோட மேரேஜ்க்கு? அப்படியே 21 ஐட்டமா போடியாவே? எஸ் எஸ், மேரேஜ் முடிஞ்ச உடனே சாப்பாடு 21 ஐட்டம். அஞ்சலி, அப்படின்னா எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கிடலாம். அது சோத்து மாதிரி இப்படி திங்கிறதுக்காகவே தினம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் போல இருக்கே. கல்யாணம் ஒரு டைம் தான், தினம் கிடையாது. வேற கல்யாண சாப்பாடு சாப்பிடணும்னா அடுத்தவங்க கல்யாணத்துல வந்து சாப்பிட்டுக்க. உன் கல்யாணத்துல ஒரு டைம் தான் சாப்பிட முடியும். சரி அஞ்சலி, இப்பதான் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நான் கூட கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் கல்யாணம் நடக்க போதேன்னு. அந்த 21 வகையான சாப்பாட்டுக்காகவே கல்யாணம் பண்ணிக்கிடலாம். எல்லாரும் எதோ சொன்னா சமாதானம் ஆவாங்க. ஆனா நீ ஷோட்டுக்காக சமாதானம் ஆயிட்ட. இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். அஞ்சலி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு உங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அப்படியா? எஸ், நான் மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைகளும் டான்ஸ் ஆடுது. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி அஞ்சலி. ஆமா, இன்னைக்கு ஈவினிங் மண்டபத்துக்கு கிளம்பணுமே, எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டியா? இல்ல அஞ்சலி, சீக்கிரம் பேக் பண்ணு. நானும் போய் பேக் பண்றேன். என்னோட மேக்கப் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். உனக்கும் மேரேஜ்ல போட்டு விடணும்ல. சரி அஞ்சலி. காலையிலே வந்துருங்களா, அப்பதான் அவனுக்கு காமிச்சு தர முடியும்னு சொன்னேன். இவனுவட்ட இன்னும் வரையில, வருவானுவலா இல்ல தண்ணிய போட்டு படுத்துட்டானுவலான்னு தெரியலையே. இவனை மட்டும் இன்னைக்கு அடிச்சு போடல, நாளைக்கு சில்பா கல்யாணம் கண்டிப்பா நடக்காது, நின்றோம். பிறகு சின்னத்தை என் மேல கோவப்படுவாவ. இன்னும் என்னதான் பண்ணியானுவ, சரியான மடப்பைய மருமவனா இருப்பானுவ போல. இவனும் ஆடி அசைஞ்சு வரதுக்குலாம் வீட்டுக்கே கிளம்பி போனாலும் போயிருவான். இப்பதான் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு கிடக்கான். வந்தா அழகா காமிச்சு கொடுத்துடலாம். போகும்போது கரெக்டா கணக்கு பண்ணி அடிச்சிருவானுவ. என்னதான் பண்ணியானுவ. இவனுவளை வச்சுக்கிட்டு போன் போட்டு பார்ப்போம். வர முடியாதுன்னு எதுவும் சொன்னா அவனுவளை போய் நான் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஹலோ, ஏல எங்கள இருக்கிய? காலையில வர சொன்னேன்ல, அவனை காடி தரேன்னு சொன்னால என்னெல்லாம் பண்றிய? தோட்டத்துக்கு வாங்க. சீக்கிரம் வாங்கல, யார் ஆயிட்டு இருக்க? வீட்டுக்கு போய் தொலைஞ்சிட போறான். சீக்கிரம் வாங்க. வந்துட்டானுவலாம். சரி, நம்ம போய் அந்த பக்கம் நிப்போம். அதெல்லாம் நான் காலையில லட்சுமி
ஏல என்னல நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்க, இன்னும் 2 பேருங்க ஏனே வந்துட்டு இருக்கானே. வந்துட்டு இருக்கானுவலா? வருவானுவலா மாட்டானுவலா? ஏனே வந்துருவானே. நீங்க போங்க, நாங்க பின்னாடி வாரேன்னு சொன்னானே. 4-5 பேர் கூட்டமா வந்தா அக்கா சண்டைக்கு வந்துறானே. அதான் நாங்க 2 பேர் முன்னாடி வந்தா அவனுக்கு பின்னாடியே வருவானுவே. சரி சரி, நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? அவன் கையில மட்டும் நீங்க சிக்கிறவே கூடாது. அடிச்சு போட்டுட்டு 4 ஊர் தாண்டி ஓடிடணும். பிறகு நானே உங்களுக்கு போன் போடுவேன், நீங்க போடக்கூடாது. அதெல்லாம் அப்படிதான். சப்போஸ் நீங்க மாட்டிக்கிட்டியே, என் பேர் வெளியே வரக்கூடாது. ஏனா ஏல அவன் என் மாப்பிள்ள, என் பொண்டாட்டியோட தம்பில அவன். ஏனே சொந்த மச்சனே அடிக்க சொல்லிருக்கியா? ஏன் உனக்கு வருத்தமா இருக்கோ? இல்லனே, அப்படி என்ன கோவம் ஆவிய மேல? இங்க பார், அதெல்லாம் நீ கேட்காத. நான் சொன்னதை மட்டும் செய். என் பேர் மட்டும் வெளியே வந்துடக்கூடாது, மூச்சு விட்டுறக்கூடாது. சரிங்கனே, நானே ஆட்களோ உங்க பேர் சொல்லவே மாட்டோம். அடிச்ச உடனே ஓடிடணும், நானே தான் போன் போடுவேன். சரிங்கனே. இன்னைக்கு சாயங்காலமே உங்களுக்கு காசு வந்துடும். சரிங்கனே. ஒரு வாரத்துக்கு அவன் எழும்பவே கூடாது, கைய காலம் முறிச்சிரு. சரிங்கனே. சரிங்கண்ணே சரிங்கண்ணேன்னு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போன்னு சொல்லிட்டு போனா அவ்வளவுதால. இல்லங்கனே, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறேன். வேலை அவன் அந்த பக்கம் தான் வேலை செஞ்சுட்டு கிடக்கான், நான் உங்களுக்கு காமிச்சு தாரேன். ஏனே காமிச்சு தரீங்களா? எங்களை உங்க கூட பாத்து வரேன். ஏலே அவன் கிட்ட நின்னா காமிச்சு தருவேன், தூரமா நின்று காமிச்சு தரேன். வாங்க, ஆளை பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கிளம்புவான். போற வழியில அடிச்சு கைய கால முறிச்சிருங்க. சரிங்கனே, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிரியோம். பணத்தை மட்டும் கரெக்டா போட்டுருங்கனே. 45,000 தானே, 5,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்ல. ஆமாங்கனே. அதெல்லாம் கரெக்டா வந்துடும், கவலைப்படாதீங்க. சரிங்கனே. வாங்கல, அவனை காட்டி தாரேன். சரிங்கனே, வாங்க. இல்ல அதோ பாருங்களே, அங்க ஒருத்தன் டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. ஆமாண்ணே. அவனதெல்லாம் அடிக்கணும். சரிங்கனே. இல்ல உங்களை ஒருத்தனை அடிக்கிறதுக்கு தானே வர வச்சேன், கையில ஒரு பொருளையும் காணோம். ஏனே கையாலேயே அடிப்பனே. என் கையை பாருங்க, கர்லா கட்ட மாதிரி இருக்கனே, ஒரு ஒரு அடியா. என்னமோ ஏதோ, அவன் கையை கால் முறியணும், ஒரு வாரம் எழும்ப கூடாது. சரிங்கனே, சூப்பரா பண்ணிரியோம். ஏனே எனக்கு ஒரு டவுட், அண்ணானே மட்டும் தனியா தான அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ போய் அடிச்சிட்டுமா? இல்ல இது என்ன சாதாரண இடம் நினைச்சியோ? தோட்டம், அங்கங்க வேலைக்கு ஆள் இருக்கு. இவன் குரல் கேட்டு வந்தாவ உங்களோட வெளுத்து விட்டுருவாவ. அதனால இப்பெல்லாம் அடிச்சு விடாதங்க, தனியா வருவான். வீட்டுக்கு போகும்போது தனியா தான் போவான், அப்ப புடிச்சு வெளுத்து விட்டுருங்க, சரியா? சரிங்கனே, ஆள் யாரும் காமிச்சிட்டீல்ல, இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிடியோம். ஏன்னா 2 பேர் வர வேண்டியிருக்கு. ஆளோ வந்த உடனே நீங்க சொன்ன மாதிரி முடிச்சிரியானே. முடிச்சிருக்கீங்களா? இல்லனே, அடிச்சிரியான்னு சொன்னேன். இல்ல அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடக்கூடாது. லேசா அடிங்க, ஒரு வாரத்துல எழுந்துடணும். சரிங்கனே, பாத்து பாத்து அடிக்கும். சரிங்களே, மூஞ்சில எதையாவது கெட்டிட்டு போங்க. அவன் உங்களை பார்த்து அடையாளம் காட்டிட போறான். சரிங்கனே. நான் போறேன்ல, இதுலயே ஒளிஞ்சு நில்லுங்க. யாராவது வந்தாங்கன்னா அந்த பக்கம் போயிருங்க.